கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் பரிபூர்ண விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் அவிசுவாசப்படாமல் நாம் விசுவாசத்தோடு தேவனிடத்தில் நாம் எதை கேட்டாலும் நாம் பெற்றுக்கொள்ளுவோம் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஒரு பிள்ளை தன் பெற்றோரிடத்தில் தன் பெற்றோர் எதை வேண்டுமானாலும் தான் கேட்கிறதே அவனுக்கு தருவார்கள் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு கேட்கிற போல நாமும் கூட சந்தேகப்படாமல் நம்முடைய பரமபிதாவாகிய தேவனிடத்தில் விசுவாசத்தோடு நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து மனித ரூபமாக இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் ஒரு நாள் அவருடைய சீஷர்கள் ஒரு இளைஞன், அவன் சந்திரரோகியாக இருந்து அவன் அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுந்து கொண்டிருந்து அவ்விதமான ஒரு வியாதியினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அவனிடத்தில் இருந்த பிசாசை அவர்கள் விரட்டினார்கள். ஆனால் அவர்களால் அவனை சொஸ்தமாக்க கூடாமற் போயிற்று. அப்பொழுது இயேசு அந்த இளைஞனை தன்னிடத்தில் கொண்டு வருமாறு அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவனிடத்தில் இருந்த அந்த பிசாசை அதட்டினார். அந்நேரமே அந்த பிசாசு அவனை விட்டு விலகி போய் அந்த இளைஞன் சொஸ்தமானான். அதன் பின் சீஷர்கள் இயேசுவிடத்தில் தனியாக வந்து, ஏன் எங்களால் இந்த பிசாசை துரத்திவிடக் கூடாமற் போயிட்டு என்று கேட்ட பொழுதுதான் தேவன் இந்த வசனத்தை அவர்களிடத்தில் சொன்னார். உங்கள் அவிசுவாசத்தினாலே தான், அவிசுவாசம் இருந்ததுனால தான் அந்த பிசாசுக்கு அவர்கள் எதிர்த்து நிற்க முடியவில்லை. அப்பொழுது இயேசு சொன்னார், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது புறப்பட்டு போம். கடுகு விதையளவு என்று சொன்னால் ஒரு பரிபூர்ண ஒரு விசுவாசம், எவ்வளவேனும் சந்தேகம் இல்லாமல் அவிசுவாசம் இல்லாமல் முழுமையான ஒரு விசுவாசம். அது சிறியதளவாக இருந்தால் கூட தேவன் அதை கனம் பண்ணி, நாம் மலையை பார்த்து பெயர்ந்து நீ சமுத்திரத்திலே போ என்று சொன்னால் கூட, நீ இவ்விடம் விட்டு போ என்று சொன்னால் கூட அது அப்படியே நடக்கும். உங்களாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று இயேசு சொன்னார். நாம் நினைக்கிறோம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று. இயேசு சொல்லுகிறார், உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று. ஹல்லேலூயா. அப்புறம் இயேசு சொன்னார், சில வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாதென்று. இதைத்தான் யாக்கோபு எழுதின நிருபத்திலே 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோടെ கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். ஹல்லேலூயா. நமக்கு அவிசுவாசம் இருந்தால் நாம் தேவனிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. சிறிதளவு விசுவாசம் சந்தேகப்படாமல் இருந்தால் எதை வேண்டுமானாலும் நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய விசுவாசம் இன்றைக்கு எந்த அளவு இருக்கிறது என்பதை நாம் பார்த்து நாம் விசுவாசத்தில் வளர்கிறவர்களாய் காணப்படும். நம்முடைய சந்தேகங்களை அவிசுவாசங்களை நீக்கும்படி தேவனிடத்தில் ஜெபித்து பூரணமான ஒரு விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தரிடத்திலே கேட்டு ஆசீர்வாதங்களையும் விடுதலைகளையும் பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர்தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் நாங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நீர் எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. அப்படிப்பட்ட விசுவாசத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதங்களையும் விடுதலைகளையும் பெற்று உமக்கன்று சாட்சிகளாய் வாழ உதவி செய்யுங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.